வேத தியானம் யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்பொழுது சிறையிருப்பில் இருப்பது யார்? யோபு. இப்பொழுது யோபு யாருக்காக ஜெபித்திருக்க வேண்டும்? தனக்காக. கடவுளே, என்னுடைய சிறையிருப்பை மாற்றும் என்று ஜெபித்திருக்க வேண்டும். ஆனால் யோபு யாருக்காக ஜெபம் பண்ணுகிறார்? தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். தன்னுடைய சிநேகிதர் இப்பொழுது சிறையிருப்பில் இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் அவர்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக யோபு வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் வேண்டுதல் செய்கிறார் என்றால், அவர்கள் யோபை குறித்து தேவையில்லாத தவறான யூகங்களை சொல்லி யோபை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தவர்கள். அது மாத்திரமல்ல, கடவுளை குறித்தும் அவர்கள் சரியாக பேசவில்லை. இது நிமித்தமாக தன் சகோதரருக்கு தண்டனை வந்து விடக்கூடாது என்பதற்காக யோபு கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். தானே சிறையிருப்பில் இருக்கும் பொழுது, தானே எல்லாவற்றையும் இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து கஷ்டப்படும் பொழுது, தன்னை நிந்தித்தவர்களுக்காகவும் தன்னை வேதனைப்படுத்தினவர்களுக்காகவும் யோபு ஜெபிக்கிறார் என்றால், அவருடைய இருதயம், அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை எவ்விதமாக இருந்திருக்கும்? நான் இப்பொழுது நினைக்கிறேன், தன் சிநேகிதர் யோபை எப்படி சிநேகித்தார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யோபு தன் சிநேகிதரை உண்மையாய் சிநேகித்தபடியினாலே என் நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது என்று தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் ஞாபகத்திலே வருகிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்மை நிந்திக்கிறவர்களும் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் கூட ஒரு கஷ்டம் வரக்கூடாது என்பதுதான் தெய்வீக குணம். ஆனால் யோபை சோதித்த சாத்தானுடைய குணமோ மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, சிறையிருப்பை கொடுத்து கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது சாத்தானுடைய குணமாயிருந்தது. ஆனால் கடவுளுடைய குணமோ மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள் கூட, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் கூட துன்பத்தை அனுபவிக்க கூடாது என்று நினைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே இந்த தெய்வீக குணத்தை நாம் அடைந்திருக்க வேண்டும். நம்மை விரோதிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள் கூட துன்பத்தை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால், கடவுள் நமக்கு இருக்கிற துன்பத்தை நீக்கி, சிறையிருப்பை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார்.